வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்துக்குள்ள இறங்க போறோம். பீட்டர் ரால்ஸ்டன் எழுதின கான்ஷியஸ்னஸ் டயலாக்ஸ் இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு அலச போறோம். ஆமா. இது ஒரு புத்தக அறிமுகம் மட்டும் இல்ல. இந்த புத்தகம் முழுக்க படிச்சா என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ அத உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட முயற்சி. நிச்சயமா. இந்த புத்தகம் ஒரு கதை மாதிரி போகாது. இதுல பீட்டர் ரால்ஸ்டன் கிட்ட ஞானம், சுய உணர்தல் இதையெல்லாம் பத்தி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓ, கேள்வி பதிலா? ஆமா. அதுக்கு அவர் கொடுத்த பதில்களோட தொகுப்பு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 150 உரையாடல்கள் இருக்கும். இதோட சிறப்பே இந்த கேள்வி பதில் வடிவம் தான். எவ்வளோ பெரிய தத்துவமா இருந்தாலும் இந்த வடிவத்துல கேட்கும்போது ரொம்ப எளிமையா புரியுது. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை ஞானம், என்லைட்டன்மெண்ட். இந்த புத்தகம் ஞானத்தை எப்படி பாக்குது? நாம நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ இல்ல ஒரு பெரிய உண்மைய அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதோ அதுதானா? இல்ல. இங்கதான் ரால்ஸ்டன் ஒரு முக்கியமான வித்தியாசத்தையே சொல்றாரு. அவர் பார்வையில ஞானம்ங்கிறது ஒரு நம்பிக்கை கிடையாது. ஓகே. அது ஒரு அறிவு சார்ந்த விஷயமும் கிடையாது. அது இருப்போட உண்மையான தன்மைய அந்த கணத்துல நேரடியா அனுபவிக்கிறது. நேரடி அனுபவமா? ஆமா. உதாரணத்துக்கு நம்ம தியானம், யோகாலாம் செய்றோம் இல்லையா? அதோட நோக்கம் என்ன? மன அமைதி, உடல் ஆரோக்கியம். ஆமா, மனக்கட்டுப்பாகு. கரெக்ட். ஆனா ஞானத்தோட நோக்கம் இது எதுவுமே இல்ல. அது உண்மைய உண்மையா பாக்குறது. அவ்வளவுதான். இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்போ இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்விகளையே அவர் 2 வகையா பிரிக்கிறார்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆமா. முழுமையான கேள்விகள், சார்புநிலை கேள்விகள்னு இது கேட்க கொஞ்சம் அகாடமிக்கா இருக்கே. கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதாவது இதை இப்படி பார்க்கலாம். பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கக்கூடிய கேள்விகள். அதாவது முழுமையான கேள்விகள். அதாவது அப்சல்யூட் கொஸ்டின்ஸ்னு சொல்றார். பிரபஞ்சத்துக்கு முன்னாடியா? உதாரணத்துக்கு? இருப்புனா என்ன? அல்லது நான் யார்? இந்த மாதிரி கேள்விகள். இதுக்கு மனிதர்களோ சமூகமோ தேவையே இல்ல. ஆனா மனிதர்கள் சமூகமெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் வந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? அத சார்புநிலை கேள்விகள், ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்றார். ஓ, இப்போ புரியுது. உதாரணமா அன்பு மாதிரி விஷயங்களா? சரியா சொன்னீங்க. அன்பு, மரியாதை, கடமை, சுதந்திரம் இதெல்லாம் நாம மனிதர்கள் உருவாக்கின கான்செப்ட்ஸ். ஒரு நாய்க்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கு இருப்பு இருக்கு. ஆமா. அன்புங்கிறது கூட 2 பேருக்கு நடுவுல நடக்கிற ஒரு செயல்பாடு தான். அதுவே ஒரு தனிப்பட்ட இருப்பு கிடையாதுன்னு ரால்ஸ்டன் சொல்றாரு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தேடல் எங்க போகணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நாம உருவாக்கின கருத்துக்கள் தான் சார்பு நிலை கேள்விகள். அப்படியானால் நாம அன்றாட அனுபவிக்கிற பயம், வலி, துன்பம் இதெல்லாம் எந்த வகையில வரும்? புத்தகம் முழுக்க நான் அல்லது சுயம்ங்கிறதே ஒரு உருவாக்கம்னு திரும்ப திரும்ப வருதே. அப்ப நம்ம துன்பத்துக்கெல்லாம் என்னதான் காரணம்? ரால்ஸ்டன் பார்வையில நம்மளோட பெரும்பாலான துன்பத்துக்கு காரணமே இந்த சுயமனம் தான். சுயமனமா? ஆமா. அதாவது அந்த நான்கிற எண்ணம் தான். குறிப்பா பயத்தை அவர் ஒரு கணக்கு மாதிரி பிரிச்சு பார்க்கறாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு ஃபார்முலா மாதிரியா? ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, பயங்கிறது தனியா ஒரு பொருள் இல்ல. அது உருவாக 3 விஷயம் தேவை. 3 விஷயங்களா? என்ன அது? 1, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிக்கிற அந்த எதிர்காலம் பத்தின எண்ணம். சரி. 2வது, ஐயோ இது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்க மறுக்கிற மனநிலை, ஒரு எதிர்ப்பு. புரியுது. 3வது, அந்த நாம விரும்பாத விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. இந்த 3ல 1 இல்லைனாலும் அங்கே பயமே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கே. யோசிச்சு பாருங்க. எதிர்காலம் பத்தின கவலையே இல்லைன்னா பயம் எங்கிருந்து வரும்? இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க முழுசா தயாரா இருந்தா அங்கேயும் பயத்துக்கு இடமே இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சரி. ஆனா எதிர்காலம் பத்தின எண்ணம் இல்லாம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? நான் நாளைக்கு ஆபீஸ் போகணும், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் பிளான் பண்ணதானே வேணும். எதிர்காலத்தையே நீக்கிட்டா நம்ம செயல்படுறதையும் நிறுத்திட மாட்டோமா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ரால்ஸ்டன் சொல்றது கடிகார நேரத்தை பத்தி இல்ல. அதாவது கிளாக் டைம் இல்ல, மனரீதியான நேரம், சைக்கலாஜிக்கல் டைம் பத்தி. ஓ, 2க்கும் வித்தியாசம் இருக்கா? பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க நாளைக்கு ஆபீஸ் போகணும்னு பிளான் பண்றதுல தப்பே இல்ல. ஆனா ஐயோ நாளைக்கு மீட்டிங்ல என்ன ஆகுமோ, பாஸ் என்ன சொல்லுவாரோன்னு மனசுக்குள்ள ஒரு கதையை ஓட்டி அதுல வாழ்றது தான் பிரச்சனை. புரியுது புரியுது. அவர் சொல்றது அந்த மனரீதியான எதிர்காலத்தை விட்டு வெளியே வாங்கணுதான். பிளான் பண்ணுங்க, ஆனா அதோட முடிவுகள்ல ஒட்டிக்காதீங்க. அந்த கணத்துல வாழுங்க.
சரி, மனசோட உருவாக்கம்னு சொல்றத ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். ஆனா வலி உடம்புல அடிபட்டா வலிக்க தானே செய்யும். அது எப்படி மனசோட செயல்பாடா, ஒரு ஆக்டிவிட்டியா இருக்க முடியும்? இத ரால்ஸ்டன் எப்படி விளக்குறாரு? எனக்கு இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, இதுதான் பலருக்கும் இருக்கிற சந்தேகம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வலிங்கிறது ஒரு பொருள் மாதிரி இல்ல, அது ஒரு செயல்பாடு. செயல்பாடுன்னா? அதாவது அடிபட்ட உடனே வர்றது ஒரு தூய உணர்வு, ஒரு சென்சேஷன். ஆனா அடுத்த கணமே நம்ம மனசு அதுக்கு வலின்னு ஒரு லேபிள் ஒட்டி ஒரு கதைய உருவாக்க ஆரம்பிச்சுடும். என்ன மாதிரி கதை? ஐயோ வலிக்கிறது, இது எப்போ போகும், இது மோசமாயிடுமோ, இதனால என்னால வேலைக்கு போக முடியாதே, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் துன்பத்தை பல மடங்கு அதிகரிக்குது. ரால்ஸ்டன் சொல்றார், அந்த கதையை நீக்கிட்டு அந்த வெறும் உணர்வை மட்டும் கவனிக்க முடிஞ்சா வலியோட தன்மை மொத்தமா மாறிடும். அந்த உணர்வை வலின்னு நீங்க முழுசா சொல்லாத வரைக்கும் அது வலியா இருக்காது. சொல்வதுனா வாயாலையா? இல்ல, இங்க சொல்வதுன்னா வாயால இல்ல, உங்க முழு அனுபவத்தால. அப்போ பிரச்சனையே அந்த சுயம்தான். இதனாலதான் புத்தகத்துல ஞானம் ஒரு சுயத்தை சரி செய்யாது அப்படின்னு ஒரு வரி வருது. என்லைட்டன்மெண்ட் won't fix a self. அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா பலரும் ஆன்மீகத்தை தேடுறது அவங்களோட குறைகளை, பிரச்சனைகளை சரி செய்யத்தான். அப்போ ரால்ஸ்டன் என்ன சொல்றார்? இந்த தேடலே தப்பான பாதையா? கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம நம்மளோட சுயத்தை ஒரு நல்ல சுயமா, ஒரு அமைதியான சுயமா, ஒரு அன்பான சுயமா மாத்த முயற்சி பண்றோம். ஆமா, அதுதானே நோக்கம். ஆனா ஞானம்ங்கிறது சுயத்தை மேம்படுத்துறத பத்தி கிடையாது. அது இந்த சுயம்ங்கிறதே ஒரு மாய, ஒரு உருவாக்கம்னு புரிஞ்சுக்கிறத பத்தி. ஒரு கனவு மாதிரி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஒரு கனவுல வர்ற கதாபாத்திரத்தை சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு பதிலா இது கனவுன்னு உணர்றது மாதிரி. ஞானம் சுயத்தை சரி செய்யாது, அது சுயத்தை கரைச்சிடும். இந்த நான்கிற எண்ணம் தான் நம்ம துன்பத்துக்கு காரணம், வலி கூட ஒரு செயல்பாடுதான்னு தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா காலையில எழுந்து வேலைக்கு போகும்போது இந்த புரிதல் எப்படி நமக்கு உதவும்? இத கேட்டா மட்டும் போதுமா, இல்ல இத வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ரால்ஸ்டன் சொல்றாரா? நிச்சயமா, இது வெறும் தத்துவம் இல்ல. இதோட மைய பயிற்சி ஆழ்ந்த கேள்வி கேட்டல். கண்டெம்ப்ளேஷன். ஆமா, நான் யார் மாதிரியான ஒரு முழுமையான கேள்வியை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஆழமா போகணும். இங்க நோக்கம் அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான பதில கண்டுபிடிக்கிறது இல்ல. பதில் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்கணும்? ஏன்னா பதில்கள் மனசுல இருந்து தான் வரும். ஆனா அனுபவம் மனசுக்கு அப்பாற்பட்டது. அந்த கேள்விக்குள்ளேயே இருந்து அது உங்களை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கணும். பதில தேடாம கேள்வியாவே மாறணும். வாவ், கேள்வியாவே மாறணும். இது நல்லா இருக்கு. இந்த பயிற்சிய அன்றாட வாழ்க்கையோட இணைக்கிறத பத்தி ஒரு வேடிக்கையான கதை புத்தகத்துல இருக்குல்ல, ஒரு சமையல்காரர். ஆமா ஆமா, அந்த தோசை கதை. அவர் தன்னோட முழு உடலையும் பயன்படுத்தி தோசை திருப்பு முயற்சி செஞ்சப்போ அது நேரா போய் மேற்கூரையில ஒட்டிக்கிச்சான். ஆமா. ரால்ஸ்டன் நகைச்சுவையா சொல்வார், முதல்ல வீட்ல தனியா பயிற்சி பண்ணுங்க, அப்புறமா வேலையில முயற்சி பண்ணலான்னு. அதுல இருக்கிற ஆழமான கருத்து என்ன? ஏன்னா நம்ம அன்றாட வேலைகளை ஒரு பயிற்சியாக மாற்ற முடியும். ஆனா அதுக்கு நாம வேலையை செய்யும் மனநிலையையும் நோக்கத்தையும் மாத்தணும். பொதுவா வேலையோட முடிவை மட்டும்தான் நாம பார்க்கறோம். ஆனா அந்த வேலையை செய்யும் செயல்முறைய, ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சா அதுவே ஒரு தியானமாக மாறும். இது தவிர புத்தகம் வலியுறுத்துற ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை விஷயம் இருக்கு. நேர்மையும் கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் தான். இது எப்படி சுய உணர்தலோட சம்பந்தப்படுது? ஒரு சின்ன பொய் சொல்றதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? இது ரொம்ப ஆழமான ஒரு புள்ளி. ரால்ஸ்டன் சொல்றார், உங்க சொல்லுக்கு சக்தி இருக்கணும். சொல்லுக்கு சக்தியா? ஆமா, நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதை மீறவே கூடாது. நாம ஏன் சின்ன சின்ன பொய் சொல்றோம்? ஒரு சங்கடத்தை தவிர்க்க, இல்லையா? ஆமா. ஆனா ரால்ஸ்டன் பார்வையில ஒவ்வொரு முறையும் அப்படி செய்யும் பொழுது நாம யாருங்கிற அந்த முழுமையிலிருந்து ஒரு துண்டை உடைச்சி எடுக்கிறோம். நாளடைவுல நாமளே பல துண்டுகளா சிதறி போன ஒரு ஆளா மாறிடுறோம். நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுது. அப்போ நேர்மையா இருக்கிறதுங்கிறது வெறும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. அது உங்களை நீங்களே ஒருமுகப்படுத்துற ஒரு பயிற்சி. உங்க சொல்லுக்கும் உங்க செயலுக்கும் உங்க எண்ணத்துக்கும் மத்தியில எந்த பிழவும் இல்லாதப்போ நீங்க ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த மனிதரா உணர்வீங்க. அந்த ஒருமைப்பாடு தான் உண்மையை உணர்றதுக்கு அடிப்படையான தகுதி. புரியுது. சின்னதா ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் யாருன்னு ஆழமா கேள்வி கேட்க முடியாது. மனசுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்.
சரி, ரால்ஸ்டனோட கருத்துக்கள் இதுவரைக்குமே ரொம்ப வித்தியாசமா புரட்சிகரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நாம பொதுவா நம்புற பல ஆன்மீக கருத்துக்களையும் அவர் கேள்வி கேட்கிறாரு இல்லையா? இது பலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆமா, ரொம்ப நேரடியாவே கேக்குறார். சக்கரங்கள், குண்டலினி, ஜோதிடம், பெண் தெய்வங்கள், தேவதைகள். எல்லாத்தையுமா? ஆமா, இப்படிப்பட்ட எல்லா நம்பிக்கைகளும் மரபுகளும் மனித மனதால உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள், அதாவது கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தான். அவை இருப்பின் அடிப்படை உண்மை அல்ல என்கிறார் ரால்ஸ்டன். அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்றாரா? இங்கே அவர் அதெல்லாம் தவறுன்னு சொல்லல, ஆனா அவை உண்மையை அறிவதற்கான நேரடி கருவிகள் இல்லை. அவை மனித மண்ணின் கதைகள், நம்பிக்கைகள் என்கிறார். அவற்றை நம்புவது நோக்கமல்ல, உண்மையை நேரடியாக உணர்வதே நோக்கம். அப்போ நாம அடிக்கடி கேக்குற எல்லா வழிகளும் ஒரே இடத்துக்கு தான் செல்கின்றனங்கிற கருத்து, அதையும் இந்த புத்தகம் மறுக்குது. ஆமா, உடல்நல பயிற்சிகளோட நோக்கமும் ஞானத்துக்கான பயிற்சிகளோட நோக்கமும் வேற வேறன்னு குறிப்பிடுது. இது ஏன்? இது ஒரு பொதுவான தவறான புரிதல்னு அவர் சொல்றார். அவரோட எளிமையான விளக்கம் இதுதான்: எல்லா ரயில்களும் ஒரே இடத்துக்கு போகாது. சிம்பிளா இருக்கு. நீங்க எந்த ரயில்ல ஏறுகிறீர்கள் என்பது முக்கியம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு பயிற்சி உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கும். அது உங்களை ஞானத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஓ, ஞானத்தை நோக்கமா கொண்ட ஒரு பயிற்சி தான் உங்களை அந்த திசையில நகர்த்தும். நாம என்ன நோக்கத்தோட ஒரு செயலை செய்யறோமோ அந்த நோக்கம்தான் அதோட விளைவை தீர்மானிக்குது. அதனால உங்க நோக்கம் என்னங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ இந்த புத்தகம் முழுக்க படிச்சு முடிக்கும்போது நாம எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தி என்ன? இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி இதுதான் நான் நினைக்கிறேன். ரால்ஸ்டன் சொல்றத கூட நீங்க அப்படியே நம்ப வேண்டாம். அவர் சொல்றதையே நம்ப வேண்டாமா? ஆமா, எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குங்க. உங்களுடைய நேரடி அனுபவத்தின் மூலமா மட்டுமே உண்மையா அறியுங்க. அதுதான் உண்மையான தேடல். இன்னொருத்தர் கொடுத்த பதில நம்புவது கடனாக வாங்கிய அறிவுதான். அது உண்மையான புரிதல் ஆகாது. அப்போ நம்ம அனுபவமே நமக்கான ஆசிரியர். சரியா சொன்னீங்க. உங்க அனுபவமே உங்களுக்கான இறுதி ஆசிரியர். இந்த புத்தகமே உங்களுக்கு கேள்வி கேட்க தூண்டுற ஒரு கருவிதான். அருமை. இன்னைக்கு நாம கான்ஷியஸ்னஸ் டயலாக்ஸ் புத்தகத்தோட ஆழமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போயிருக்கோம். ஞானம்ங்கிறது ஒரு நேரடி அனுபவம், சுயம்ங்கிறது மனசால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆமா, பயம், வலி போன்ற உணர்ச்சிகள் கூட நம்மளோட மன செயல்பாடுகள் தான். அப்புறம் ஆழ்ந்த கேள்வி கேட்டல், நேர்மையா இருக்கிறது போன்ற பயிற்சிகளோட முக்கியத்துவம். எல்லா நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம். ஆமா, எல்லாத்தையும் பார்த்தோம். உங்களுக்கா ஒரு இறுதி சிந்தனை. இந்த புத்தகம் மொழி மற்றும் மனம் பத்தி ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அது? மனம், அதாவது மைண்ட் என்ற வார்த்தை உருவாக்கப்படுவதற்கு முன்பு நாம் இன்னைக்கு அறிந்திருக்கிற மனம் என்ற அனுபவம் இருந்திருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம். மொழி என்பது ஏற்கனவே இருக்கிற யதார்த்தத்திற்கு நாம கொடுக்கிற பேரா, அல்லது மொழிதான் நம்ம யதார்த்தத்தையே உருவாக்குதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்.